வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நேற்று ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெசன்ஸ் கிட்ட வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்ஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆகும். இன்பிட்வீன் கேப்பில் எங்கேயாவது வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். மேபி நாளைக்கு நமக்கு வந்து இந்த 24,300க்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டெரக்டாக வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதான் வந்து திரும்ப 2-3 இடத்துல நான் வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் தம்ப்நெயிலே கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் என்னப்பா நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருந்தேன். ஸோ வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் தம்ப்நெயிலில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. மோரார்லெஸ் நாம் வந்து கெஸ் பண்ண மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. சந்தோஷம். ஏன் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போய்கிட்டுருக்கு. அந்த டவுன் ட்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பைண்டர் ரேலி வந்து நடந்துச்சு இல்லையா, டவுன் சைடு. ஸோ அதுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த புல் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை கெஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், 24,300 ஒரு 400 நமக்கு வந்து ஒரு புல் பேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 24,300 அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்கவே முடியல. ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து ஆக்கி நேக்கு வந்து பிடிச்சாங்க. ஒரு நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 மணி 3 மணி ஒரு 1 மணி 2 மணி வரைக்குமே வந்து அந்த 24,300 அதன் லெவலில் வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல. ஓப்பனிங்கும் அந்த இடத்துல வந்து இருந்தது, அதுக்கு மேலே க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இருந்தது. ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸு கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. புல் பேக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஸோ புல் பேக் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ரீசெண்ட் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுங்கள். அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்படி பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் ஹை லோ இதுக்கு உண்டான அந்த கேப் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் வந்து பஃபர் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹிட் அடிக்கிறது இல்லை வந்து கொஞ்சம் ஃபேக் மூவ் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 500 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் முன்னே 100 பாயிண்ட் பின்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பஃபர் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட அனாலிசிஸ் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,300 24,400 வரைக்கும் நமக்கு வந்து புல் பேக் இருக்கும். அதை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும். அப்படி மேலே போகலை அப்படின்னா நமக்கு அகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தோணும் இல்லையா, இது வந்து ஒரு ஹேமர் கைண்ட் ஆஃப் கேண்டில் மாதிரி வந்து இருக்குது, இதுக்கு ஏதாவது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. இது இந்த இடத்துல கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து பிரிண்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுதும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகலை. ஒரு கேண்டில் வந்து எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இடத்துல ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்குது. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து வேல்யூ வந்து கிடையாது இந்த பர்டிகுலர் கேண்டில். அதனால தான் வந்து இது வந்து அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதை வந்து பெருசாக வந்து கண்டுக்காதீங்க, இதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வேல்யூ கிடையாது அப்படின்ட்டு அதுக்கே வந்து ஒரு 4-5 நிமிஷம் வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ரியாக்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் அந்த டவுன் ட்ரெண்ட் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து ஹெவியாக வந்து ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேண்டில் என்னமோ பெரிய கேண்டில் தான், ஆனால் லாபம் என்னமோ சின்னது தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிருக்கு. ஸோ நமக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூம் தான் அதை வந்து நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை. கைண்டாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு வால்யூம் தான் இருந்தது. ரொம்பவும் வந்து பயங்கரமாக இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. கேண்டில் என்னமோ வந்து பிரிண்ட்டாக இருந்தது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து வால்யூம் வந்து இல்லை. அதுதான் வந்து சோகங்கள். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.
டெய்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போட்டே இருக்கிறீங்க, நான் வந்து புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணியிருக்கேன், நான் வந்து கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட ஆற்றாமைக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். ட்ரேட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் வந்து டெய்லி வீடியோவில் வந்து சொல்லிட்டு தான் வந்து இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் மறுபடியும் வந்து சொல்கிறீங்க, நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம், நாளைக்கு வந்து கேப்பை போயிடுமா, நாளைக்கு வந்து கேப் டர்ன் ஆயிருமா, நான் கோடீஸ்வரன் ஆயிருவனா, நான் கார் வாங்கிடுவேனா, வீடு கட்டிடுவேனா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஷின் கேட்குறீங்க. நான் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செய்து யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் டெய்லி சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ 10 பேர் பார்க்குற இடத்துல வந்து ஒருத்தராவது வந்து ஹோல்டு பண்ணாமல் இருப்பார் அப்படிங்கிற நான் வந்து நம்புகிறேன். சரி, ஓகே. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இனிமேல் நமக்கு வந்து நியர்பை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட்ஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் அது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக பயங்கரமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எடுத்துக்க முடியாது. அது கிளஸ்டர் ஆஃப் சப்போர்ட்ஸ் அப்படிங்கன்னு சொல்லுவேன் நான். அது என்னோடய கான்செப்ட் படி. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாலட்டைல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் வந்து எடுக்காது. முன்னே ஒரு 500 முன்னே ஒரு 100 பாயிண்ட் போவோம், 50 பாயிண்ட் முன்னே போவோம், பின்னே போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் நான் வந்து அந்த இடத்த ஒரு கிளஸ்டர் ஆஃப் சப்போர்ட், கிளஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். ஸோ அது மாதிரி ஏரியா தான் வந்து இனிமேல் வந்து வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சும்மா வச்சு செய்யும். நம்ம வந்து பாசிட்டிவ் போகும்னு நினைக்கும் போது தான் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் போகும், நெகட்டிவ்னு நினைக்கும் போது தான் பாசிட்டிவ் வந்து போகும். இன்றைக்கி மார்க்கெட் பாடுறா பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சுத்தமாக நகராது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியுது. ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த 23,700லேருந்து ஒரு 23,300க்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் பெருசாக வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம காலையிலேருந்தே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி அப்டேட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருந்தேன். அப் டு ஒரு மேபி ஒரு 12-1 வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொடுக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து என்ன ரேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து கொடுக்கல. காலையிலே சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து நல்ல மூவ் வந்து கிடச்சிது. ஆனால் அந்தளவுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகலை. ஸோ இட் ஹேப்பன்ஸ். வால்யூம் வந்து வேலையை பார்த்து விட்டுருச்சு. சரி, ஓகே. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 23,700 ரீசெண்ட் லோ அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அது வந்து உடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு 23,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் சப்போர்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. அதை உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 23,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளஸ்டர் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ அப்போ ப்ரைஸ் எல்லாம் வந்து இந்த ரேஞ்ச் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வந்து மாட்டிக்கும், மேலே போகிறோம் கீழே வரும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்குது, இந்த இடத்துல கேப் டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் உள்ளே போயிடுச்சு, மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் வந்து மேலே ஒரு ரேலி வந்து கிடச்சிருக்கு, மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகிருக்கு, கீழே இறங்கியிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ கேப் இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த கேப்புகள்லாம் சேர்த்து ட்ரேடர்ஸ்கள் வந்து ஆப்புகள் வைக்கிறதுக்கு ரெடியாக வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இந்த ஓவர் நைட்டு வந்து ஹோல்டு பண்ணுற வேலைலாம் வந்து புத்திசாலித்தனமான வேலையெல்லாம் வந்து செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அமைதியாக வந்து மார்க்கெட்டை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கணும். ஸோ நாளைக்கு வந்து கேப் அப் ஆயிரும், நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போகாதீங்க. அது எல்லா நேரத்துலையும் வந்து சரியாக வந்து இருக்காது. பை ஃப்ளூக்கில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து சரியான ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஆனால் மீதி 99 நாள் உங்களுக்கு வந்து லாஸ் தான் வந்து கொடுக்கும். நான் இதெல்லாம் வந்து நிறைய தடவை நான் வந்து செஞ்சு பார்த்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இப்போ டவுன் சைட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அப் டு ஒரு 23,300 வரைக்குமே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஹோல்ட் ஆகும் அல்லது வந்து ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 23,300லேருந்து 22,900 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கேப் இருக்குது. ஸோ இப்படி இந்த இடத்துல டவுன் சைடு நமக்கு வந்து ஒரு 3 கேப்புகள் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு என்ன இருக்குது, கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் ஒரு கேப் வந்து இருக்குது. இதை ஒட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ கேப்புகள் வந்து ரெடியாக வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து விட்டு போகிறாங்க அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்து இவ்வளோ கேப்புகள் வந்து விடுறாங்க. ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ட்ராப்புகள் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல கேப்புகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்காக கண்ணி வெடியை வச்சுட்டு வந்து போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தெரியாதனமாக இந்த கண்ணி வெடிகள்லாம் கால் வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும், குபீர்னு தூக்கி போட்டுரும். தூக்கி போட்டோம்னா நம்மளால் வந்து இருக்க முடியுமா, இருக்க முடியாது. சரௌண்டிங்கில் சுற்றுப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அடி விழும். அது மாதிரி தான் வந்து கணக்கு இதுலேயும். ஸோ கேப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்ணி வெடிகள். ஸோ இந்த கேப்புகளை பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கேப் வந்து இருக்குது அப் ட்ரெண்டில் நமக்கு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட்டு கூட வந்து கொடுக்க முடியல. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ டெய்லி அதாவது 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,980 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நம்மளால் வந்து உடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அப்படி இறங்குச்சு அப்படின்னா 23,700 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லெவல் சப்போர்ட்டை வந்து டச் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையும் உடைக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து எங்கே நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படின்னா ஒரு 23,300 23,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரலாம். ஏன் வந்து நகரலாம் இந்த ரேஞ்சுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 200 பாயிண்ட். அப்போது ஒரு 500 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும்னா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இந்த 23,300 23,200 கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாகவும் ஒர்க் ஆகிருக்கு, டிமாண்ட் ஜோனாகவும் வந்து ஒர்க் ஆகிருக்கு. எப்போ எல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த 23,200 300 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் அடிச்சு விட்டுருக்காங்க, பையிங் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இந்த 1 hour சார்ட்டில் நீங்கள் வந்து இந்த 23,300 23,200 வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஓ, இந்த இடம் வந்து பயங்கரமான ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. எய்தர் அது வந்து அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆனாலும் சரி, ஒரு டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆனாலும் சரி, இந்த ரேஞ்ச் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நிஃப்டி வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,860 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் ஒரு 23,700 அந்த ரேஞ்ச் வந்து உடச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த 23,300 23,200 வந்து இருக்குது. ஸோ ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. அது வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 23,700 உடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 23,900 வந்து இருக்குது. ஸோ இந்த 23,900 24,000 அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெவல் புல் பேக் ப்ளஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போனாங்க அப்படின்னா 24,300 ஒரு 23,400 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த புல் பேக் லெவல் வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 minute சார்ட்டு. ஸோ இந்த 50 minute சார்ட்டில் நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட்னஸ் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் முடியாது? சிம்பிள். இப்போ 2 நாள் தொடர்ந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தானே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு, நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நேற்று ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிது, இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிஹேவியர். கன்ஃபார்மாக இது வந்து அப் ட்ரெண்ட், கன்ஃபார்மாக இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற உங்களால் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது, பண்ணுறதுக்கே விடாது. அல்லது வந்து ஒரு 5% வந்து இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கூட விடாது. நீங்கள் ஒரு 100 ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு 500 ட்ரையாங்கிள் பேட்டர்னோட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக் டு நெக் வந்து மைனஸ்லையும் போயிருக்கும், பாசிட்டிவ்லையும் வந்து போயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டேட்டாவை அந்தளவுக்கு வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து 5 minutesலேயே அந்த 15 minutesலேயே நமக்கு வந்து
இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வந்து நான் ஒவ்வொரு டைமே நான் வந்து செக் வந்து பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நைட் ஃபுல்லாக வந்து உக்காந்துக்கிட்டு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அப் ட்ரெண்ட் போகுதா, டவுன் ட்ரெண்ட் வருதா, இல்லை வேறு ஏதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து காமிக்குதா முன்னாடியே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு கொடுத்த அவுட்புட் என்ன அப்படின்னா 50-50 தான். இது வந்து அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது அப்படிங்கிற டேட்டா தான் எனக்கு வந்து கிடச்சிது. அதுதான் நான் வந்து என்னோடய வீடியோஸில் எப்போயெல்லாம் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா புதுசாகவும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து அதை ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் மனசில் வந்து பதியும். ஸோ மனசில் வந்து பதிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டும் கணக்கு எடுத்துக்கக்கூடாது, ஒரு டவுன் ட்ரெண்ட்லையும் வந்து கணக்கு எடுத்துக்கூடாது, நம்ம வேல்யூவாக வந்து கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் என்ன அது மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸு 250 பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் பக்கம் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆச்சு. அது யாருக்கும் வந்து யூஸ் ஆகலை. அதுக்கு அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் மூவ். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து யூஸ் ஆகலை. அப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட சைஸை தான் நம்ம வந்து பார்க்கணும். அவ்வளோதான். அது வந்து அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, அப்பாற்பட்ட பிரச்சனை. அது எந்த லெவல் எவ்வளோ பாயிண்ட்டு நமக்கு வந்து கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 200 பாயிண்ட் நாம் வந்து நேற்றே வந்து சொல்லி வச்சுருந்தோம். அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா 200 பாயிண்ட்டு, டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா 200 பாயிண்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். இது வந்து இந்த ஐயை வந்து நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அங்கேருந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு, 200 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து தேவை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு தெரிஞ்சு உங்களால் வந்து என்ன பண்ணியிருக்க முடியும், டவுன் ட்ரெண்ட் போக போகுதுன்னு தெரிஞ்சு உங்களால் என்ன பண்ண போக முடியும், அது எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. சரி, நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுதோ அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, அதாவது 24,300 கிட்ட வந்து ப்ரைஸ் இருக்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி ஆவீங்க? டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆவீங்க? இல்லை எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சரி நீங்கள் ஒரு ட்ரேடே என்ட்ரி ஆகிட்டீங்க, எந்த இடத்துல எக்ஸிட் ஆவீங்க? இது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து ஏறிட்டீங்க, எந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து இறங்கணும். இறங்காமல் அந்த பஸ்ஸில் போயிட்டே இருப்பீங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்ல வரோம், அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் என்னன்னு பாருங்கள். அந்த சைஸ் நமக்கு வந்து அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 250 பாயிண்ட் வந்து கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் எதுவுமே வந்து கொடுக்கல. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்க்க வேண்டியது பாயிண்ட்ஸை மட்டும்தான், எந்த சைடு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு, 200 பாயிண்ட் வந்து கொடுக்குது. அப்போ நாம் சூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, 24,000. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா இந்த 24,300க்கு அடுத்தது 24,500 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ நிறைய கேப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு வால்டைலான மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக வந்து இருங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து ஓப்பனிங்லேருந்தே ஒரே இறக்கம் தான். மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இறக்க மனசாக இன்றைக்கி வந்து போயிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஏறலை. அதுதான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வந்து போயிடுச்சு. இருந்தாலும் நல்ல நல்ல கேண்டல்ஸாக வந்து பிரிண்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் கேண்டல்ஸ்லாம் வந்து பாருங்கள், அந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் கேண்டல்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் வால்யூம் வந்து என்னவோ போடா மாதவா அப்படிங்கிற மாதிரி வந்து வால்யூம் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. அதனால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 24,300லேருந்து 23,850 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ப்ரீமியம் நமக்கு வந்து மூவ் ஆகலை, ஏதோ அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த டவு மூவ் வந்ததுக்கு நமக்கு குறைந்தபட்சம் ப்ரீமியம் வந்து ஒரு 300%, 400% அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கி மூவ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து ஒரு 150% அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூவ் ஆகிருந்தது. அவ்வளோதான்.
ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பன். மேபி நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால எல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 24,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,800 இருக்கும். 23,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 23,700 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,100 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து அடிச்சு தும்சம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 56,900 55,600 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் அந்தளவுக்கு ஒரு மொமெண்டத்தோட மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கலை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 56,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,600 வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். இந்த 55,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,300 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 56,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,400 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 77,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,400 வந்து இருக்கலாம். 76,400 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 76,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 77,200 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 77,800 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,300 ஒரு 12,950 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. 350 பாயிண்ட் டவுன் சைட். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுலேயும் அந்தளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் போது ஒரு 13,50 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,900 இருக்கும். 12,900 ஒரு பிரேக் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,50 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,180 13,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.